அந்த எல்லாம் வந்து மேரேஜ் நோக்கிதான், அதுதான் கோல். மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் வந்து அதுதான் வந்து ஒரு லேடிக்கு வந்து சொசைட்டில ஒரு அங்கீகாரம் நினைக்கிறாங்க. தேவையில்லைங்கிறேன் நானு. யூ ட்ரீட் எவ்ரிஒன் ஈக்குவலி. நினைக்கிறது லேடி தானே நினைக்கிறாங்க. அங்கதானே பிரச்சனை வருது. அதான் சார், லேடிஸ் வந்து உங்களை தாண்டி போயிட்டாங்க. மென் தான் ரூல்ஸ் பண்ணது. ஆனா லேடிஸ் அத அடிச்சு புடிச்சு அதை ஃபாலோ பண்ணி அதுக்கு மேலே உங்களுக்கும் மேலே போயிட்டாங்க. இப்போ நீங்க நினைச்சா கூட அவங்க மாற மாட்டாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் சட்டன்லி தே ஷுட் கெட் மேரிடு. ஒரு மேரேஜ் ஆயிட்ட பிறகு ஒரு சர்டன் பீரியடுக்குள்ள தே ஷுட் கெட் சில்ட்ரன். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒன்று இருக்கு. நீங்க ஒரு வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகாட்டி லேடிஸ் இப்பெல்லாம் பாக்குறாங்க சார், நிறைய லேடிஸ் வந்து மேட்ரிமோனிலே போடுறாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் a child. ஆமா. அண்ட் ஒரு படம் பார்த்தேன், சாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள படம் சார். அதுல அந்த கேர்ள் வந்துட்டு சாராஸ் படத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கல்யாணம் ஆயிடும். ஷீ இஸ் an aspiring director. ஆனா என்ன பண்ணுவா, இன்னும் வரல, ஃபுல் சான்ஸ் வரல. எங்க போனாலும் அவளுக்கு ஏதோ ஒரு தடை வருது. அப்போ she becomes pregnant. அப்போ she says that I don't want to have this child now. ஏன்னா என்னோட கரியர் பாதிக்கிறதுன்னு. அப்போ எல்லாரும் வந்து ஊன்னு எல்லாம் இது பண்ணுவாங்க. பட் கடைசியில she wins. புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. she becomes a director. அது யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ மாமியார் எல்லாரும் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க. அது லேடிக்கு வந்து she has a right to take decisions about her body, about her எல்லாமே, life, everything.